அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நல்ல டேஸ்டான ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கேக் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கேக் எல்லாத்துக்கும் பேஸ் கேக்கு. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. கேக் பண்ணுறதுக்கு 2 முட்டை அளவு எடுத்துருக்குதுங்க. ஸோ 2 முட்டையோட வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. தனியாக எடுத்துட்டு இப்போது வெள்ளைக்கருவுக்கு பீட்ரு வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணி நல்லா அந்த வெள்ளைக்கருவு நல்லா ஸ்மூத்தாகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக வர அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மஞ்சக்கருவையும் அதே மாதிரி நல்லா ஃபுல்லாக பீட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா டார்க் எல்லோலேருந்து லைட் எல்லோ கலரில் வருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டாப் பண்ணணும். நல்லா க்ரீமி பதத்துக்கு வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் வந்திருக்கணும். இப்போ நம்ம மஞ்சக்கருவில் 1 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 1 ஸ்பூன் பட்டர், 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக பீட்டர் வச்சு மறுபடியும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு இப்போது 1/4 கப் அளவு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபுல்லாக நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மில்க் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஃபுல்லாக நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சர்க்கரை நல்லா ஓரளவுக்கு கரைஞ்சி வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வடி வச்சு அதில் நம்ம மைதா 1 கப்பு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா சலித்து அந்த கேக் ரெடி பண்ணுற அந்த மிக்ஸ் கூட நல்லா ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக கலந்து விடக்கூடாது. லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலந்து விடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. பீட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைக்கருவை பாதி பாதியாக உள்ளே ஆட் பண்ணி நல்லா மடித்து விட்ட மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கும் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கலந்து விடக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு மெதுவாக தான் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடணும். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற வெள்ளைக்கருவையும் இதே மாதிரி உள்ளே போட்டு ஃபுல்லாக மைல்டாக கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வெள்ளைக்கரு இந்த மாதிரி மடித்து விட்டு கலந்து விட்டீங்க அப்படின்னா தான் கேக் நல்லா ஸ்பாஞ்சாக நல்லா அதில் இருக்கிற அந்த ஏர் பபுள்ஸ் எல்லாம் உடையாமல் அது அப்படியே கரெக்டான டெக்ஸ்சரில் வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மிக்சரை ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா 7 இன்ச் பேன் எடுத்துருக்குங்க. அதில் நம்ம ஃபுல்லாகவே பட்டர் தடவி எடுத்துருக்குறேங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மிக்ஸை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் பட்டர் ஷீட் இருந்தாலும் சென்டரில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாகவே பட்டர் தான் ஆட் பண்ணேன். இப்போ கேக் மிக்சரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு தட்டிட்டு எடுத்து இப்போ நம்ம அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 5 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 30லேருந்து 35 மினிட்ஸ் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாங்க. கரெக்டான பதத்தில் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. கேக் அவனில் பண்ணும்போது அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கேக் கரெக்டான பதத்தில் வெந்து வந்திருக்கு அப்படின்னா டூத்பிக்கில் ஒட்டாமல் வருங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு இப்போ கட் பண்ணி காட்டுறேன். நல்லா ஸ்மூத்தான ஸ்பாஞ்ச் கேக் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.